இந்த கோயிலை பற்றி ஒரு 2-3 வருஷமாக சொல்லியிருக்காங்க. எனக்கு பெருசாக அப்போ வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்புறம் சரி ஒரு நாள் வரலாம் அப்படின்ட்டு ஆயுத பூஜை அன்னைக்கு வந்திருந்தாங்க. எனக்கு நான் பெரிய கடன் பிரச்சனையில் இருந்தேன். இங்கே வந்துட்டு போன அடுத்த மாதமே வந்து அந்த கடன் பிரச்சனை, ஒரு லேண்டு சேல் பண்ணி அந்த கடன் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடுச்சு. இங்கே வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது. அதனால் இப்போ ஒரு தொடர்ந்து 6 மாதமாக நான் வந்துட்டுருக்கேன். ஒரு லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. தமிழ்நாட்டிலேயே இந்த மாதிரி ஒரு கோயில் வந்து இதுக்குன்னு காலபைரவருக்குன்னு தனியாக இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது. நல்லா கருவறைக்குள்ளேயே விட்டு பாலபிஷேகம் அந்த மாதிரி நம்மளை விட்டுறாங்க. மற்ற எந்த கோயில்லையுமே கருவறைக்குள்ளே யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கே அதெல்லாம் பண்ணுறாங்க. ரொம்ப நீட்டாக கோயில் மெயின்டெனன்ஸும் நீட்டாக இருக்குது. வர்றதுக்கு நமக்கே வந்து அடுத்தது மறுபடியும் எப்போ வருவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது. நமது தென்னக காசி பைரவர் திருக்கோவிலில் நாள் முழுவதும் அன்னதானம் நடைபெறுகிறது. பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கி உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேற அன்னதானம் செய்து பைரவர் அருள் பெறுக.